கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிற மாதிரி இப்படி பண்ணுன்னு கூட நடிக்கும்போது அவர் சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவார். ஸோ அதில் நம்ம பரிமளிக்க வேண்டியதுதான். கௌரவம் படமும் எங்களுடைய நாடகம் தான். கண்ணன் வந்தான் நாங்கள் போட்ட நாடகம் தான் கௌரவம் படமாச்சு. நாடகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை விட சிவாஜி சார் எனக்கு படத்தில் அதிகமாக சீன்ஸ் வைக்க சொல்லி சுந்தரத்துக்கிட்ட சொன்னார். அதில் வந்து கோர்ட் சீன் ஒன்று வரும், வீட்டுக்குள்ளேயே கோர்ட் ட்ரையல் நடத்துகிற ரொம்ப ஹிலேரியஸ் சீன் அது. அதில் நாடகத்தில் நான் கிடையாது, டிரைவர் கிடையாது. இவர் தான் சொன்னார், ஏன்டா வீட்டு டிரைவர்னா அவன் அவ்வளோ சொந்தமாக இருக்கணும் தானே, அவனை அதுலேயும் சேரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். அண்ட் நடிக்கும்போது சில மாடுலேஷன்ஸ் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லி தருவார். அவர் எதுக்கு சொல்லி தருவார்னா, நம்ம என்ன நினச்சிப்போம், தான் ஒரு சீனியர் ஆக்டர்னு அதுக்காக சொல்லி தர மாட்டார். சீன் நல்லா வரணுங்கிறதுக்காக சொல்லி தருவார். ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். இத்தனைக்கும் கௌரவத்தில் நான் ஒரு வேறு இடத்துல கூட சொல்லியிருக்கேன், அவரோட சண்டை தான் போட்டேன், என் பேர் டைட்டிலில் வரவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் கௌரவம் படம் பார்த்தீங்கன்னா என் பேர் டைட்டில் இருக்காது. அதுக்காக என்ன சொல்கிறாரு, டேய் என்னடா ஏன்டா டைட்டில் இல்லாமடா நான் எழுத முடியும். எங்கள் அப்பா கிட்ட சார் ஒய்ஜிபி என்னையா உன் பிள்ளை என்னோட வந்து சண்டை போடுறான், நானா டைட்டில் எழுதுறேன். அது ஆக்சுவலாக நான் சண்டை போட்டிருக்க வேண்டியது வியட்நாம் சுந்தரத்தோட. சில மிஸ்டேக்ஸ் நடக்கும்ல, நம்ம நாடகங்கள் போடும்போது கடைசியில் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் 2 பேர் மறந்து போயிடும். அந்த மாதிரி அதில் மறந்துட்டாங்க. அதில் என்ன தமாஷுனா, அது சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுது. அதில் என் பேர் வராது. தொடர்ந்து 33 படத்தில் அவரோட பேர் வந்தது.